திமுகவை பார்த்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ திமுக பரபரப்பாக ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் 1 கோடி உறுப்பினர்களை புதுசாக சேர்த்துட்டோம் அப்படின்னு. அப்போ இவர் என்ன கேட்குறாரு, அப்பா உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாலே நீங்கள் ஜெயிச்சிடலாமே, பிரச்சாரமே பண்ண தேவையில்லையா அப்படின்னு ஒருத்தர் லாஜிக்கான கேள்வியை முன் வச்சிருக்காரு. யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் தான் இப்போ திமுக தரப்பில் நாங்கள் புதுசாக 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்தட்டி பெருமை பேசிகிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, சேர்த்துட்டீங்கல்ல, அப்புறம் ஏப்பா ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். திமுக ஓட்டுக்கு காசு கொடுக்குறதா சீமான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதை ஏன் பண்ணுறீங்க, உங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் வாக்களித்தாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம்ல அப்படின்னு லாஜிக்கான ஒரு கேள்வியை போட்டிருக்காரு சீமான் அவர்கள். 1 கோடி உறுப்பினர் சேர்த்துட்டீங்க, ஏற்கனவே 1.5 கோடி உறுப்பினர் வச்சிருக்கீங்க, ஓட்டுக்கு காசு கொடுப்பீங்களா இல்லையா? உன் உறுப்பினர் 1 கோடி பேர் பேட்டாலே நீ வென்றுவில்ல, அப்புறத்துக்கு ஓட்டு காசு கொடுக்குற? சரி, நானும் பேசுறேன், ஐயா ஸ்டாலின் பேசட்டும், தம்பி உதயநிதியும் பேசட்டும். கூட்டத்துக்கு காசு சாராயம் சாப்பாடு கொடுக்காம யாரு பேசுறதுக்கு மக்கள் வர்றாங்க? ஒரு பந்தயம் வைங்க, நீங்க எல்லாம் தான். நீ ரோடு ஷோ போட்டுட்டு இப்படி திரும்பினோடனே எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கா. அவ்வளவுதான், ஒரு 1/2 மணி நேரம் ஒரு அம்மா எல்லாம் உட்கார்ந்துருக்கு. யாரு வரா? கலைஞர் வராராம். ஏன்னா சனம்லாம் போயிடுச்சு, நடக்க முடியல, இருக்கேன், திருப்பி இப்படி தான் வரணும், போய் சேர்ந்துக்கிருவேன். எவ்வளவு? 200 ரூபா 200 ரூபா தரேன் இருக்காங்க. என் மக்களை பிச்சைக்கார கூட்டமாக்கிட்டு மானங்கட்டு தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டத்தை மானங்கட்டு 200 500க்கு கையேந்திர கூட்டமாக மாற்றிவிட்டு மானங்காக்க வாங்க ஓரணியிலன்ட்டு. மானங்காக்க வர்றோம், மண் காக்க வாரோம், மொழி காக்க வாரோம் ஓரணியில. யார்கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து காக்க. உங்ககிட்ட இருந்தா இதெல்லாம் காக்கணும். அதுக்கடுத்ததா பாஜகவும் திமுகவும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு முக்கியமான மேட்டர் சொல்றாரு. எப்படின்னா 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்ற லெவலுக்கு கேட்குறாரு. ரெண்டுமே ஒண்ணுதாயா, பாஜகவும் திமுகவும் வேற வேற கிடையவே கிடையாது. அவங்க என்ன 100% இந்துக்கள் இருக்காங்க எங்கள் கட்சியில் அப்படின்றாங்க. திமுக 70%ன்றாங்க. இப்போ சேகர் பாபு அண்ணன் இருக்காரு, அவரெல்லாம் பாருங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதானே, ஆன்மீக ஆட்சிங்கிறார், முடிஞ்சு போச்சா? அது பாஜக பேர், திமுக பேர் மட்டும்தான் வேறு, மற்றபடி கட்சி எல்லாம் ஒரே மாதிரி கோட்பாட்டில் தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு சீமான் அவர்கள். திமுகவுக்கு ஒரு அரசியல் கோட்பாடு உங்க மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்க. யாராவது பிஜேபின்னு ஒரு கட்சி இல்ல அப்படின்னா திமுகன்னு ஒரு கட்சி இருக்குமான்னு. நீ 5 ஆண்டுகள் ஆள போறீங்க, ஆண்டு இருக்கீங்க, முடிக்க போகுது. இந்த ஆட்சியின் சாதனைகளை சொல்லி நான் இப்படி ஆட்சி செஞ்சிருக்கேன், அதனால எந்த கட்சியினுடைய வருகையும் வளர்ச்சியும் தேவைப்படாது. ஏன்னா நாங்களே நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆட்சியின் சாதனை இவ்வளவு. ஒரு வீரன் என்ன செய்யணும்? ஒரு வீரன் என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்கு காவல்ல, நீ கோட்டைக்கு காவலா நிக்கிறேன் ஒருத்தர் என்ன சொல்லணும்? என்னையை தாண்டித்தான் சொல்லணும். எங்க பாட்டன் சுந்தரலிங்க மாதிரி சொல்லணும், என்னையை தாண்டி தாண்டா எதிரி இந்த கோட்டையை தொட முடியும்னு. ஒற்றை மகன் 8 நாள் சண்டை போட்ட அந்த வீரனை போல சொல்லணும். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டு கால கட்சி 75வது ஆண்டு விழாவெல்லாம் கொண்டாடிட்டு இத்தனை முறை அதிகாரத்துக்கு 7வது முறை நாங்க வரப்போறோம்னு பீத்திக்கிட்டு இருக்க நீங்க பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? நாங்க இருக்கிற வரை வராதரா பிஜேபி, அவன் தான்டா ஆண்மகன், அவன் தான் வீரன், அதை விட்டு வந்துரும் வந்துரும் வந்துரும். அப்புறம் நீ எதுக்கு இதுக்கா இருக்காங்க? நீ எதுக்கு இருக்க? நீ எதுக்கு இருக்க? பிஜேபி கொடுமையான கட்சி, தீமையான கட்சி, மோசமான ஆட்சி, சரி விடு. நீ என்ன பண்ற? நீ என்ன? நீ அதை விட கொடுமையான ஆட்சி, அதை விட கொடுமையான ஆட்சி. எந்த இடத்துல பிஜேபியினுடைய பாசிச ஆட்சி நீங்க சொல்ற, அதை தாண்டி எந்த இடத்துல மாறி இருக்குது? எந்த இடத்துல மாறி இருக்குது? அவன் 100 விழுக்காடு இந்துங்கிறான், நீ 90 விழுக்காடு இந்துங்கிற. நீங்களே சொல்றீங்க 90 விழுக்காடு எங்க கட்சியில் இந்துக்கள் தாங்க. 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு அவங்க இதுல கும்பாபிஷேகம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கும்பாபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு ஐயா சேகர் பாபு சொல்றாரு. எந்த இடத்துல நீங்க மாறுபடுறீங்க சொல்லுங்க. அதுக்கடுத்துதான் இப்ப அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேட்டாங்க. சார், நீங்க பெரியார் மேல இப்பவும் பற்றோட தான் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு தமிழ் என்னோட மொழி, அதை சனியன்னு சொன்னவர் அவர் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். சரி, இந்த மாதிரி பேசினார், அவர் மேலே எனக்கு எதுக்கு பற்று அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது திருக்குறளை மலம்னு சொன்னார், அப்புறம் இந்த பக்கம் மாநாடு நடத்தினார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ செய்தியாளர்கள் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, சார் மாநாடு நடத்தினதுக்கு ஆதாரம் இருக்குது சார், ஆமாம் நடத்தினார், அவர் கலந்துக்கிட்டார் அந்த மாநாட்டில் அப்படின்றதுக்குலாம் ஆதாரம் இருக்குது.
நீங்கள் சொன்ன மாதிரி திருக்குறளில் மலம்னு சொன்னதுக்கு எங்கே இருக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்டோன்னா அண்ணன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். என்ன கடா திட்டிட்டு ஆதாரம்லாம் கேட்குறீங்க அப்படின்ற லெவலுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாரு சீமான் அவர்கள். பெரியார் மீது எனக்கு என்ன ஒரு பற்றும் இல்லை. எனக்கு என்ன பற்று? என் மொழியை சனியன்னு சொன்ன அதை ஒழிக்கணும்னு சொன்னவரோட என்ன பற்று? திராவிடங்க சாதிச்சது ஒன்னே ஒன்று தான். அவங்க சாதி ஒழிப்பில் சாதிச்சிருக்காங்களா, சமூக நீதியில் சாதிச்சிருக்காங்களா, பெண்ணிய உரிமை விடுதலையில் சாதிச்சிருக்காங்களா, எதில் சாதிச்சிருக்காங்க? என் மொழியை அழிக்கணுங்கிறத சாதிச்சு முடிச்சிருக்காங்க. அவரே சொல்றாரு, ராமசாமி ஐயாவே சொல்றாரு, தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுன்னு சொல்றாரு. பேசுறீங்க, எல்லாரும் பேசுறோம். தமிழை ஆங்கிலத்தில் எழுது, அதான் ஸ்கிரிப்ட் ஆங்கிலத்தில் எழுது. இப்போ இல்லாட்டி எப்போ எப்படின்னா IPPO. வா மச்சான்னா VAA வா மச்சான் MACHA என் மச்சான் அப்படி எழுதுன்றார். அதான் எழுதிருக்கீங்க கடையில். அதை முதல்வரே சொல்றாரு பாருங்க. ரெயின்போ அப்படின்னா அதை தமிழில் வானவில்னு எழுத வேண்டியதில்லை, ரெயின்போனே எழுதுங்க தமிழ் எழுத்துல. இதுக்கு பேர் தான் தங்கிலீஷ். உலகின் மூத்த மொழியை, ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் வழியை தன் பக்கத்தில் தன்னுகிட்ட வச்சிருக்கிற ஒரு சிறந்த உலக மொழியை, எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழியை அழிச்சு சிதைச்சு நாசமாக்கி அதுலதான் அது சாதிச்சிருக்கு. அப்புறம் அவர் மேல எனக்கு என்ன பற்று? எது திருக்குறள் மலம்னு ஒன்று, திருக்குறள்ல மலம்ன்றாரு. வள்ளுவனை பார்ப்பன அடிமைன்றாரு. நான் சொல்றதை கேட்கணும். வள்ளுவரை பார்ப்பன அடிமைங்கிறாரு, திருக்குறளை மலம்னு சொல்றாரு. மாநாடு நடத்தினாரு. மலம்னு சொன்னது ஒரு பெரியார், கேட்கறதுக்கு பதில். மலம்னு சொன்னது ஒரு பெரியார், மாநாடு நடத்தினார் ஒரு பெரியாருங்கிறீங்க. இதுல எந்த பெரியார்? உங்க தந்தை பெரியார். மாநாடு நடத்தினது திருக்குறள் முன்சார். மாநாடு அவர் நடத்தினாரா? மாநாடு நடத்தினதுல பங்கேற்றார். திருக்குறள் என்ன நடந்தது? திருக்குறள்ல என்ன? திருக்குறள் மாநாட்டுல என்ன நடத்தி என்ன நடந்தது? அப்ப மலம்னு சொன்னதை நம்புறீங்களா, மாநாடு நடத்தினதை நம்புறீங்களா? மாநாடு நடத்துறது நம்புறீங்களா? இல்லையேப்பா. உன் பயிர் உன் அலைபேசி என்ன வாங்கடா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா?